நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் ஜாமீன் மனுவை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தேவநாதன் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாள்தோறும் புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என காவல்துறை தரப்பில் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்தும் காவல்துறை தரப்பில் இருந்தும் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, விவரங்கள்? இந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த முதலீட்டாளர்களிடம் கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் மோசடி செய்தா பாஜக கூட்டணி கட்சி தலைவரும் அதே போல அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் போலீஸ் காவலில் விசாரிப்பதற்காக 7 நாட்கள் வைத்து போலீஸ் காவலில் வைப்பதற்காக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில அவர்கள் ஜாமீன் கேட்டு 3 பேரும் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுதான் நீதிபதி வளர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த இதுல அப்ப அந்த மனுதாரர் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், இந்த புகார்களுக்கும் தாங்கள் உடனடியாக பணத்தை திருப்பி கொடுக்க தயார் என்றும் தங்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்பதனால ஜாமீன் வழங்கக்கூடாது என்று பாதிக்கப்பட்டவர் தரப்புல அவர் ஜாமீன் விடுவிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் பாபு தினமும் புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாகவும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதனாலும் மேலும் அவர் போலீஸ் காவலில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், எனவே அவர் இந்த நேரத்தில் அவர் ஜாமீன் விடுவிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தேவநாதன் உள்ளிட்ட அந்த 3 பேருடைய ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.